அருமைமிக்க 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரம், அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு பருவத் தேர்வு வர இருப்பதால் அதற்கான பாடப்பகுதியாக உங்களுடைய 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1 இயல் 5 வரைக்கும் நம்ம பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான மதிப்பெண்களாக 80 மதிப்பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதற்கான ஆயத்த பணிகளில் நீங்கள் இனிமேல் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு பாடப்பகுதியாக இந்த 5 இயல்களில் இருக்கிற கேள்விகள் தான் கேட்கப்பட்டுள்ளது. பாருங்கள், 1 மொழியை பற்றி சொல்கிறாங்க. முதல் படம் உங்களுக்கு இதில் தரவாகவே இருக்கும். அன்னை மொழியே, தமிழ்ச்சொல் வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணி நலன்கள், எழுத்துச்சொல் இலக்கணம் பகுதியோடு முடியுது. இது முதல் இயல். இந்த முதல் இயலில் தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது இயலில் இயற்கையும் சுற்றுச்சூழலை பற்றி சொல்கிறாங்க. கேட்கிறதா என் குரல், காற்றை வா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகாநிலை தொடர்கள், இதோட 2வது இயல் முடியுது. இந்த இயல்களில் உள்ளது உங்களுக்கு தெரியும். இதில் இந்த 2வது இயலில் 3 செய்யுள் பகுதிகள் வந்துள்ளது. அது பார்த்துங்க. 3வது இயலில் பாருங்கள், பண்பாடு, நம்மளுடைய பண்டைய தமிழர்களுடைய பண்பாடை பற்றி பேசுவதாக அந்த இயல் அமைந்துள்ளது. அதில் பார்க்கும்போது உரைநடையாக விருந்து போற்றதும், காசி காண்டம், மலைபடுகடம், கோபாலபுரத்து மக்கள், தொகாநிலை தொடர்கள், திருக்குறள், இதோடு சேர்ந்து இந்த பாடப்பகுதி இந்த 3வது இயல் அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் 4வது இயல் பார்க்கும்போது அதுவும் அறிவியல் தொழில்நுட்பம், இன்றைய காலகட்டத்திற்கு எப்படியெல்லாம் நமக்கு அறிவியல் தேவைப்படுகிறது, அதன் மூலியமாக தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் என்பதை பற்றி ஒரு 4வது இயல் முழுவதும் தொழில்நுட்பத்தை பற்றி சொல்கிறாங்க. அது பார்க்கும்பொழுது செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணத்தில் பொது என்ற ஒரு இலக்கணம் வந்துள்ளது. இது 4வது இயலாக அமைந்துள்ளது. 5வது இயலை பார்க்கும்போது 5வது இயலில் கல்வியை பற்றி கொடுத்துருக்காங்க. கல்வியின் பெருமைகளை பற்றி பேசுவதாக உள்ளது. அந்த வகையில் பாருங்கள், மொழிபெயர்ப்பு கல்வி, நீதிவெண்பா, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை, வினா விடை வகை பொருள்கோள் இலக்கண பகுதியாக அமைந்துள்ளது. இது அனைத்துமே நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பல தடவை நம்ம படிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் முதல்ல மனப்பாட பாட்டு இருக்குது அதை எழுதி பாருங்கள். மனப்பாட பாடல்களை எழுதி பாருங்கள். அதன் பிறகு ஒரு மதிப்பெண் 1 மார்க்கெல்லாம் படித்து பாருங்கள். எத்தனை 1 மார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு மதிப்பெண் வினாக்களில் தரவாக நீங்கள் இருக்கணும். எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு திறன் இருக்கணும். அந்த கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் பார்த்திங்கன்னா நூல்வெளி பாடத்துக்குள்ளார கேட்பாங்க. அதற்கேற்ப நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனப்பாடம் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் 1 மதிப்பெண் வினா முடிச்சிட்டிங்க. குறு வினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் குறு வினாவும் முடிச்சிடுங்க. குறு வினா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறு வினாவுக்கு வாங்க. சிறு வினாவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெடுவினாவோடு முடிச்சுட்டு துணைப்பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படும். அதனால் துணைப்பாடத்தை படிச்சுங்க. இது ஏற்கனவே நடத்திய பகுதி தான். அதனால் உங்களுக்கு இப்போ ஓரளவாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இதே உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இந்த வாரத்தில் ஒரு இயல் 8ல் ஒரு 2 செயல்கள் நடத்தலாம் என்று இருக்கின்றேன். அந்த இயல் 8ல் ஞானம், காலக்கணிதம் என்ற 2 செயல்களை இன்று நாம் பார்ப்போம். வாருங்கள், பாடத்திற்கு செல்லலாம். அந்த 2 செயல்களை நடத்திய பிறகு உங்களுக்கு கேள்வி பதில் வினா அனுப்பி வைக்கின்றேன். எழுதி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், பாடத்திற்கு செல்லலாம். இயல் 8 உங்கள் தமிழ் பாட புத்தகத்தில் பக்கம் எண் 188 188 கவிதை பிழை. ஞானம் என்றால் அறிவு.
எழுதியவர் தோசோ வேணுகோபாலன். இவர் எழுதிய ஒரு கவிதை நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. கீழே நூல்வெளி இருக்குது பாருங்கள், அது படிக்கிறேன் பாருங்கள். அவரை பற்றிய செய்திகள் படிப்போம். நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட கவிதை தீசோ வேணுகோபாலின் கோடைவயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவராக இருந்திருக்கார் இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் நமக்கு ஞானம் என்ற ஒரு கவிதை நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. நுழையும் முன் படிக்கிறேன், கவனிங்க. இயக்கமே உலகம் நிறைந்திருப்பதற்கான அடிப்படை. இயங்குதலின்றி உலகில்லை, உயர்வில்லை. கடல் அலைகளைப் போல் பனிகளும் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்ந்திடின் கடலும் இல்லை, பனிகள் ஓய்ந்திடின் உலகமில்லை. தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அறம் சார்ந்து வளர வேண்டும் என்று நாம் அன்றாட பணி என்றால் வேலை, பணிகளின் பெருமையாக பேசியிருக்காரு. அந்த வகையில் நமக்கு ஒரு கவிதை வந்திருக்கு, படிக்கிறேன் பாருங்கள். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரையான் மண் வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர் சாயக்கோலை கதைத்துணி கட்டைத்துரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்று இந்த கவிதை எழுதி முடிச்சிருக்காரு. அதாவது ஒரு வேலை செய்தலின் பெருமைகளை பேசுவதாக அந்த கவிதை அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது வீட்டில் ஜன்னல் கதவுகள்லாம் இருக்குது, வேறு எங்கேயாவது ஜன்னல் கதவுகள் இருக்குது. வீட்டை நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ளுதல் வேண்டும். இப்போ ஒரு வீடுனா அந்த வீடை நம்ம ஜன்னல் கதவுல பெயிண்ட் அடித்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். அப்படி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்? கரையான் அடிச்சிடும், புழுதி என்றால் டஸ்ட்டு படிஞ்சிடும். அப்படி வீடு ஒரு மாதிரியாக இருக்கும், நம்மால் வாழவே முடியாது. அப்போ அதற்கான நேரத்தை நாம் அந்தந்த நேரத்தில் என்னென்ன வேலைகளை செய்து நம்ம நல்லபடியாக அந்த வீட்டை பாதுகாக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பணிகள். அதுபோல் நாம் எந்தெந்த நேரத்தில் நம்ம வேலைக்கு செல்ல வேண்டும், படித்து வேலைக்கு செல்ல வேண்டும், அதற்கான நேரமும் அதுதான். நாம் அப்படியே விட்டு விடுதல் கூடாது என்று இந்த கவிதை உணர்த்துகிறது. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் பாருங்கள். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரியான் வீடு கட்டும். சாளரத்தின் கதவுகளில் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறாரு. அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி துடைத்தேன், சாயம் அடித்தேன், புது கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதி கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர். எல்லாமே வீணாக போனது, காலத்தில் அது எல்லாமே வீணாக போனது. இன்றைக்கி நான் கையில் வாளி தண்ணீர், சாயக்கோலை, வண்ணக்கோலை, கந்தைத்துணி, கட்டச்சுரிகை, அறப்பணி ஓய்ந்திடில் உலகமில்லை என்று இந்த பாடலை முடிச்சிருக்காரு. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறதோ அந்தந்த வேலையை நம்ம அப்பப்போ செய்தால்தான் நல்லாயிருக்கும் என்று இந்த கவிதை நமக்கு உணர்த்தியிருக்காரு. இதுதான் இந்த பாடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்குது. அடுத்து ஒரு கவிதை பிழை இந்த இயல் 8 கொடுக்கப்பட்டுள்ளது. காலக்கணிதம், எழுதியவர் கண்ணதாசன். காலத்தை கணித்து சொல்பவராக இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு. நுழைய முன் பாருங்கள். கவிஞன் என்பவர் யார்? அவன் குணம் என்ன? அவன் பணி என்ன? மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடைமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான் இந்த கவிஞன் என்று
காலத்தை நான் கணித்து சொல்வதில் வல்லவன் என்று கொஞ்சம் கர்வத்தோடு இந்த கவிதையை எழுதியிருப்பார். படிப்பதற்கு அழகாக இருக்கும். அந்த கவிதையை படிக்கிற கவனிங்க. கவிஞன் யான் ஒரு காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னிலும் விலைமிகு பொருளென் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவ தவறாயின் எதிர்ப்பதென் வேலை என்று சொல்லியிருக்காரு. பாருங்கள், கவிஞன் யான் ஒரு காலக்கணிதம். கவிஞன் என்பவன் ஒரு காலக்கணிதம், கணித்து சொல்பவன். கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன், நல்ல நல்ல செய்திகளை சொல்பவன். புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம், நான் இந்த உலகத்தில் நான் வந்து பெருமைமிகு ஒரு தெய்வமாக விளங்குகிறேன். பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம், பொன்னை விட கோல்டை விட விலை மதிப்பற்றது என்னுடைய அந்த ஞானம் என்பது செல்வம். இவை சரி என்றால் இயம்புவதன், இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்லை இது எதிர்ப்பு, இல்லைன்னா நீங்கள் ஒத்துக்கலன்னா எதிர்ப்பதன் வேலை, நானும் வந்து உங்களை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்கல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. சிவபெருமன் இருக்கார், அவருக்கு என்ன தொழில்? ஆக்கல் அழித்தல், அதாவது ஒன்று படைத்தல், காத்தல், அழித்தல்னு வரும்ல, அதுபோல் அவருக்கும் தெரியுதுன்னா எனக்கும் தெரியும் அப்படின்றாரு. செல்வதன் கையில் சிறைப்பட மாட்டேன், செல்வங்க அதாவது பணக்காரன் கையில் நான் அகப்பட மாட்டேன். பதவி வழக்கம் பயப்பட மாட்டேன். பதவிகள், முதல்வர் பதவி, எம்எல்ஏ பதவிகளுக்கெல்லாம் எந்த பதவிக்கும் நான் வந்து ஆசைப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன், பற்றுதல் மிகுந்தேன், எனக்கு பாசமும் இருக்குது பற்றுதலும் இருக்குது. ஆசை தருவானை அனைத்தும் பற்றுவேன், எனக்கு என்னென்னலாம் ஆசையாக இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து அதை நாடி செல்வேன். உண்டாயின் பிறர் உண்ண தருவேன், என்கிட்ட இருக்கா இந்தா சாப்பிடுன்னு மற்றவங்களுக்கு கொடுப்பேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், என்கிட்ட எதுவும் இல்லைன்னா நான் மற்றவங்கள தட்டுவேன், அடுத்த வீட்டுக்கு போய் நான் கேட்பேன். வண்டாக எழுந்து மலர்களில் அமர்வேன், வண்டாக எழுந்து நான் மலர்களை போயிட்டு மலர்களில் இருக்கும் தேனை பருகுவேன். வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதனை சில சொல்லிட முனைவேன். பண்டைய கவிஞர்கள் கம்பன், பாரதி, தாசன் இவங்கெல்லாம் சொல்லாததெல்லாம் நான் சொல்லுவேன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, நீங்கள் என்னை புகழ்ச்சியாக பேசுனீங்கன்னா எனக்கு புல்லரிக்காது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, நீங்கள் திட்டினாலும் நான் வந்து உடனே செத்துற மாட்டேன். வளமர் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல, நான் வந்து கல்லா மரமாக காடு மேடாக நான் இருந்து நான் வந்து வனவிலங்கல்ல சொல்கிறாரு. அடுத்தது வர பாட்டு வந்து மனப்படப்பட்டு பாருங்கள். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகினில் மகத்துவமும் அறிவேன். மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த உலகத்தில். அந்தந்த மாறும் உலகத்தில் அந்த வந்து உலகின் மகத்துவம் நான் அறிந்தவன் என்று சொல்கிறாரு. எவையவை தீமை எவையவை நன்மை என்பதறிந்து இயகுவன் சாலை, நல்லது கெட்டது எனக்கு தெரிகின்றாரு. தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்று சொல்கிறாரு. தத்துவ கருத்துக்கள் மட்டும்தான் அட்சய பாத்திரம். தலைவர் மாறுவார், தர்பார் அரசியல் அதிகாரம்னு சொல்கிறாங்களா அது மாறும்னு சொல்கிறாரு. கொள்வோர் கொள்க, குறைப்பு குறை, நீங்கள் யார் வேணாலும் என்னை திட்டுங்க, குறைச்சா குறைங்க. உள்வாய் வார்த்தை எனக்கு உடம்பு நீங்கள் என்ன தான் திட்டினாலும் எனக்கு வந்து ஒன்றும் ஆகாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் என்று இந்த பாடலை எழுதியிருக்காரு. அப்போ ஒரு கொஞ்சம் கர்வத்தோடு நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்ற துணிவோடும் அவர் இந்த பாடலை எழுதி முடிச்சிருக்காரு. காலக்கணிதம் அதனுடைய நூல்வெளி பக்கம் எண் 190 190 இருக்குது பாருங்கள், படிக்கிறேன் கவனிங்க. காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தவர்.
தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கவிஞர் கண்ணதாசன். இவர் எழுதிய நூல் பாருங்கள், சேரமான். இவர் பல நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இந்த கவிஞர் கண்ணதாசன். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் என சொல்லப்படுகிறது. இதான் அந்த நூல் வெளியில் கொடுத்துருக்காங்க. இதோடு இந்த 2 செயல் பகுதிகளும் முடியுது. உங்களுக்கு இந்த 2 செயல் பகுதியின் இந்த 2 செயல் பகுதிகளுக்கான கேள்வியும் பதிலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன், பார்த்துக்கொள்ளவும். அதே முறையில் ஏற்கனவே சொன்னது போல் இந்த முதல் பருவ தேர்வுக்கு 1 நிமிஷம் கூட படிக்காமல் இருக்காதீங்க. எல்லோரும் 80 மதிப்பெண்களை எடுக்க வேண்டுமாறு மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.